மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திரு செங்கோட்டையன் அரசியல்ல 53 வருட அனுபவம் மிக்க உள்ளவர். அண்ணா காலத்திலிருந்தே அரசியல்ல இருந்துட்டு இருக்கிறவரு. இவர் இப்போ தாவேகாவுல இணைஞ்சிருக்கிறது தாவேகாவுக்கு மேலும் பலம் சேர்க்குமா? அதெல்லாம் எந்த பலம் சேர்க்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே ஒரு பவர் இழந்தவர். அவரே செல்வாக்கு இழந்து விட்டு, அதாவது சொல்லப்போனா ஒரு பவர் போன ஒரு பேட்டரி, ஃபியூஸ் போன பல்பு. அவர்கிட்டயே ஒண்ணும் சரக்கு இல்ல. அவரே ஒரு டம்மி பீஸ் ஆயிட்டாரு. ஒரு டம்மி பீஸ் போய் இன்னொரு டம்மி பீஸ் கிட்ட சேர்ந்துக்குது. அதனால தாவேகாக்கு விஜய் கட்சிக்கு எந்த விதமான ஒரு பலம் கிடையாது. என்ன பலவீனம் வேணா சொல்லலாம். பலம் எதுவுமே கிடையாது. இப்ப நேத்து கூட அவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல போய் இறங்கியிருக்கிறார். தாவேகால பொறுப்பு வாங்கிக்கின்னு 2 பொறுப்பு கொடுத்துறாங்க மத்தியது. ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பாளர், மண்டல பொறுப்பாளர்னு. 2 பொறுப்பு வாங்கிக்கின்னு சொந்த ஊருக்கு போறதுக்கு இண்டிகோ பிளைட் ஏறிக்கிறார். இவர் ஏறின பிளைட்டு அபசகுணம் பாருங்க அந்த கட்சியில போய் பொறுப்பாகணும்னு. பிளைட்டே கோளாறாய் போச்சு. பிளைட்டே கோளாறாய் போய் அது கோயம்புத்தூர்ல இறங்க வேண்டிய பிளைட்டு கோளாறாய் போய் எடுத்துன்னு போய் பெங்களூர்ல இறங்கிட்டு அங்க 1 மணி நேரம் பிளைட்டை ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல நிக்கிறாங்க. நேத்து செங்கோட்டையன் போன உடனே அங்க யார் வந்தாங்க? யாருன்னா செங்கோட்டையனுடைய ஆதரவாளர் வந்தாங்களா? அதிமுக கட்சிக்காரர் வந்தாங்களா? யாரும் கிடையாது. ஏற்கனவே அந்த தமிழக வெட்டு கழகம் அந்த தற்கொலை விஜயனுடைய கட்சியில இருக்கிறவங்க தான் போய்கிறாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு. அதே மாதிரி கோபிச்செட்டி பாளையத்துல கூட அந்த சின்ன சின்ன பசங்க சின்ன பசங்க ஓட்டுரிமை இல்லாத பசங்க அந்த ஒரு 18, 19 வயசு பசங்க இவங்க தான் போய்கிறாங்க. செங்கோட்டையன் பேசினேன் டிவிக்கே தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் அப்படின்னு தான் கத்துறான். செங்கோட்டையன் என்ன பேசுறான்னு கூட அவன் கேட்கல. செங்கோட்டையன் என்ன பேசுறான்னு கூட அவன் கேட்கல. அதனால செங்கோட்டையன் போய் விஜய் கட்சியில சேர்த்துட்டால விஜய்க்கு என்ன பலம் வந்துட்டு போகுது? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல சார். 9 முறை சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. அவர் எப்படி சரக்கு இல்லாதவர்னு சொல்ல முடியும்? எங்க 9 முறை அவரு நின்னு ஜெயிச்சாருன்னு சொன்னீங்கன்னா 20 வயசுல இருக்கும்போது நடிகர் எம்ஜிஆர் கிட்ட போய் சேர்றாரு. நடிகர் எம்ஜிஆர் கிட்ட போய் சேர்றாரு. எம்ஜிஆர் சீட்டு கொடுக்குறாரு. எம்ஜிஆர் உடைய முகம் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் நடிகரா இருந்து திமுக அனுபவம் பெற்று கலைஞரிடத்தில் அரசியல் பயிற்சி பெற்று அறிஞர் அண்ணாவிடத்துல அரசியல் பயிற்சி பெற்று தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர். சோ எம்ஜிஆருடைய பேனர்ல அவர் நிக்கிறார் எம்எல்ஏவா. ரெட்டை இலை சின்னம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2 சின்னம் தான். உதயசூரியன் ரெட்டை இலை. இப்ப எடப்பாடி பழனிசாமி ரெட்டையில போனதுனால ரெட்டையிலேயே எச்சையில் ஆகி போச்சு. எடப்பாடி ஜெயலலிதா கிட்ட ரெட்டையில பவர் ஆயிருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெட்டையில போன உடனே இப்ப ரெட்டையிலேயே எச்சையில் ஆகி போச்சு. இப்ப உதயசூரியன் மட்டும்தான். சோ அன்னைக்கு செங்கோட்டையன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட போய் இருக்கும்போது எம்ஜிஆர் உடைய பேஸ் வேல்யூ எம்ஜிஆர் உடைய கட்சி ரெட்டையில சின்னம் ஜெயிச்சார். அதன் பிறகு அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட 1000 தான் எங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அந்த அம்மா கூட ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தாங்க. அது யதார்த்தமான ஒரு உண்மை ஒத்துக்கணும். ஒரு சர்வாதிகாரி தான், மிகப்பெரிய சர்வாதிகாரி. ஆனாலும் அந்த அம்மா அந்த கட்சியை காப்பாத்துறாங்க. முடக்கப்பட்ட ரெட்டையில சின்னம் மீட்டாங்க. சோ ஜெயலலிதா கூடவே நெருக்கமா இருந்த காரணத்தினால ஜெயலலிதாவின் அதிமுக கட்சியிலே கோபிச்செட்டிப்பாளையத்திலே அவர் வேட்பாளராக நிற்கிறார். ரெட்டையில சின்னத்தில் நிற்கிறார். ஜெயலலிதா பிரச்சாரம் செய்கிறார். தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். இதே செங்கோட்டையன் 9 முறை அவர் ஒரு தனி கட்சி வைத்திருந்து இல்லை என்றால் 9 முறை அவர் சுயேட்சையாக நின்று வென்றிருந்தால் அவர் ஒரு தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பேன். அவர் ரெட்டையில சிறுதல் நின்று 9 முறை ஜெயிக்கிறாரு. இப்பவா பார்க்கலாம். இப்ப போகிறேன் தற்கொலை விஜய் கிட்ட போகிறேன். இப்ப அவங்கிட்ட போயிருக்க இல்ல. இப்ப விஜய் கிட்ட போனா அவனுக்கு எதனா ஒரு சின்ன ஒண்ணு ஒதுக்கும் தேர்தல் கமிஷன். அந்த சின்னத்துல நின்று இப்ப நீ கோபிச்செட்டிப்பாளையத்துல டிவிகேனுடைய வேட்பாளரா நிக்கிற, தமிழக வெட்டு கழக வேட்பாளரா நிக்க போற. இங்க நின்னு ஜெயிச்சு காட்டு. இப்ப நீ தலைவனா இல்ல நீ ஒரு டம்மி பீஸான் இப்ப தெரியும். 9 முறை இருந்தாருன்னா ஜெயலலிதா அந்த அளவுக்கு அந்த அம்மா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சுங்க. ஜெயலலிதா எங்க போனாலும் ஜெயலலிதா எலெக்ஷன் டூர் யார் போடுறதுன்னு கேட்டா செங்கோட்டையன் தான். அந்த பொறுப்பை ஜெயலலிதா செங்கோட்டையன் கிட்ட கொடுத்துச்சு. அந்த பொறுப்பை ஜெயலலிதா வேற யார்கிட்ட கொடுத்திருந்தாலும் அவங்க செஞ்சிருக்க போறாங்க. அந்த பொறுப்பை ஜெயலலிதா வேற யார்கிட்ட கொடுத்திருந்தாலும் அவங்க செஞ்சிருக்க போறாங்க. அந்த அம்மா யாரை சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டா செங்கோட்டையனை சூஸ் பண்ணாங்க. செங்கோட்டையனை சூஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கைட் பண்ணாங்க. ஜெயலலிதா இப்படி எல்லாம் தொண்டர்கிட்ட அணுகணும், தொண்டர்களை இப்படி எல்லாம் அணுகணும், இப்படி எல்லாம் பேசணும். சோ ஜெயலலிதா சொன்னதை செங்கோட்டை செஞ்ச காரணத்தினால ஜெயலலிதா ஒரு டூர் போட்டாரு.
இவர் ஜெயலலிதா டூர் போட்டாரு, ஜெயலலிதா நெருக்கமா இருந்தவர், செங்கோட்டையன் தான் சிஎம் ஆக வேண்டியவர். ஆனா எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆயிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு சசிகலா பண்ண பாலிடிக்ஸ். செங்கோட்டையன் ஜெயலலிதா கிட்ட க்ளோஸா இருக்கும்போது நம்மளையே மதிக்கல செங்கோட்டைய. சசிகலா மனசுல நினைச்சிருந்தங்க. அப்ப சசிகலா உலகமாக திருடி ஜெயலலிதாவே கொலை பண்ண கொலகாரியாவும், கிரிமினல் அக்யூஸ்ட் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் அக்யூஸ்ட் ஆகும் சசிகலா. அவ திங்க் பண்ணா என்னன்னு கேட்டா, அன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா முக்கியத்துவம் கொடுத்துச்சு, அப்ப என்ன மதிக்கல இல்ல. இப்ப கட்சி என் கையில் இருக்கு, எம்எல்ஏ என் கையில் இருக்காங்க. முறைப்படி பார்த்தா சீனியாரிட்டி படி யார சிஎம் ஆக்கணும், செங்கோட்டையனை சிஎம் ஆக்கணும். உன்ன நான் காலி பண்ற பாடுறான்னு எடப்பாடி பழனிசாமி சசிகலா என் காலில் உள்றான்னு சொல்லி உழ வச்சு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்குச்சு. அப்பவே செங்கோட்டையன் டம்மி ஆயாச்சு. அப்பவே செங்கோட்டையன் டம்மி தான். சோ இப்போ இன்னும் டம்மி. சோ இன்னும் டம்மியா இருக்கும் போது அவர் 9 முறை எம்எல்ஏ வந்தாரு, சீனியர் ஆயிருந்தாருன்னா பன்னி கூட தான் 8 முறை 30 குட்டி போடுது. சாக்கெட்ல இருக்கிற பன்னிக்குது இல்ல 30 முறை குட்டி போடுது. அதனால அந்த மக்களை பத்த மகாராஷ்டிரா சொல்லிடுவோமா? கழுதி கூட தான் 7 வயசு ஆயிடுது. கழுதியை கழுதம் தான் சொல்லுவோம், சிங்கம்னு சொல்ல மாட்டோம். எனவே அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் அதிமுக கட்சியில எம்ஜிஆர் கிட்ட, ஜெயலலிதா கிட்ட. ஆனா எடப்பாடி உன்ன லெப்ட் லெக்ல ஒரே கிக்கு உன்னை தூர தள்ளியாச்சு. இப்ப நீ டம்மி பீஸ். அதனால தமிழக வெட்டு கழகம் விஜய் கட்சிக்கு செங்கோட்டையன் போனதுனால விஜய்க்கு எந்த பிளஸும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதிமுக தொண்டை இன்னும் கொஞ்சம் கோபம் அடிவான். அதிமுக கட்சியே காலி பண்ணிட்டான் எடப்பாடி. இருந்தாலும் உணர்வுள்ள அதிமுக தொண்டை இருக்கிறாங்க. அந்த கட்சி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது ஜெயலலிதாக்காக, எம்ஜிஆருக்காக, ரெட்டையில சின்னத்துக்காக அதிமுக கட்சி தொண்டை இருக்கான். அவனுக்கு விஜய் மேல இப்ப திமுக மீது இருக்கிற கோபத்தை விட அதிமுக தொண்டன் கீழே இருக்கான் பாருங்க, கிரவுண்ட்ல இருக்கான் பாருங்க அதிமுக தொண்டன். அவனுக்கு இப்ப யார் மேல அதிகமா கோபம் வரும்னா, 1000 தான் நமக்கு திமுக எதிரி, ஆனா இவன் துரோகி. இந்த துரோகியை சேர்த்த விஜய் அவனும் துரோகி. இப்போ அதிமுக தொண்டை இன்னும் போர்ஸ் ஆகும் விஜய் கட்சி மேல. சோ இட்ஸ் வெரி பிக் மைனஸ் ஃபார் விஜய். டிவிகேக்கு பெரிய மைனஸ் செங்கோட்டையன் போய் சேர்ந்தது. திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்களே சார். எந்த வகையில பாதிப்பு கிடையாது. திமுகக்கு எந்த வகையில பாதிப்பு கிடையாது. திமுக இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டு இருக்கிற கட்சி. 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெறப் போகிறது. தேச தலைவன், தமிழினத்தின் தலைவன், தன்மான தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2026 2வது முறை மக்களின் பேர் ஆதரவோடு முதலமைச்சராக வரப்போகிறார். நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் துணை முதலமைச்சராக வரப்போகிறார். திமுக அமைச்சரவை தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு எந்த மைனஸ் கிடையாது. நீங்க ஒரு இன்னொன்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சகோதரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செங்கோட்டையன் போய் விஜய் கிட்ட போய் அந்த சேர்றார். ஆனா செங்கோட்டையன் அதிமுக இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் மாவட்ட செயல பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அது கட்சியின் அடிமட்ட உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். அவர் யாரை போய் சந்திக்கிறாரு? விஜய் போய் சந்திச்சாரா? இல்லை, அவர் யாரை போய் சந்திச்சாரு? அவர் போய் சந்திச்சது யாருன்னு கேட்டா, இன்றைக்கு தேசிய அளவில இந்தியாவில இன்னைக்கு பிளாக்மெயில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற அமைச்சராக இருக்கும் பொழுது என்கவுண்டர் நம்பர் 1 அக்யூஸ்டாக இருந்த இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக, இன்னைக்கு உள்துறை அமைச்சர், இன்னைக்கு ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை தான் போய் செங்கோட்டையன் பார்த்தோம். அமித்ஷா ஓ பன்னீர்செல்வத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, பலருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல தமிழ்நாட்டுல. ஆனா செங்கோட்டையனுக்கு வாலண்டரி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். வாலண்டரி அப்பாயின்மெண்ட் கொடுத்து செங்கோட்டையனை கூப்பிட்டு அமித்ஷா 1 hour பேசுறார். இன்னைக்கு ஷேடோ பிரைம் மினிஸ்டர், இன்னைக்கு நம்பர் 1 கிரிமினல். எல்லா ஸ்டேட்லயும் எல்லா கட்சியும் இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணி வலுக்கட்டாயமா பிஜேபி கூட்டணி சேர்த்துக்கின்னு எல்லா கட்சியும் காலி பண்றது இன்னைக்கு பிஜேபி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா, பாட்டாளி மக்கள் கட்சி முடிச்சிட்டாங்க இல்ல, தமிழ்நாட்டுல பிஎம்கே முடிச்சிட்டாங்க இல்ல, அடுத்து அவனுடைய டார்கெட் ஏடிஎம்கே. செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுறாங்க. தொடர்ந்து செங்கோட்டையன் அமித்ஷாவோடு தொடர்புல இருக்கிறார். பிஜேபியின் முன்னணி தலைவர்களோடு அமித்ஷா தொடர்பு, பிஜேபியின் முன்னணி தலைவர்களோடு செங்கோட்டையன் தொடர்புல இருக்கிறார். அடுத்து நம்ம ஊர்ல ஒரு நிதி மந்திரி ஒத்துக்கிறாங்க, நம்ம ஆயா ஊருகா மாமி நிர்மலா சீதாராமன். அந்த அம்மாவை போய் இவர் பாக்குறாரு. நிர்மலா சீதாராமன் வாலண்டரியா கூப்பிடுது செங்கோட்டையனை. கால் மேல கால் போட்டுனா அந்த ஆயா பேசுது, இவர் பேசுறாரு. எல்லாம் பேசி பிஜேபியோட ஃபுல்லா டிஸ்கஷன் பண்ணியாச்சு. பிஜேபி ஒரு கைட்னஸ் கொடுக்குறான் செங்கோட்டையன். என்ன கைட்னஸ் கொடுக்குறான்னா, நீ பிஜேபியில சேர வேணாம். ஏடிஎம்கேல நாங்க சொன்னா எங்க வேலைக்காரன், எங்க கூலிக்காரன், எங்க லேபர் எடப்பாடி பழனிசாமி அந்த உங்களை சேர்த்துக்குமா. பட் ஏடிஎம்கேக்கும் போவாது. நான் வேற என்னதான் பண்ணிட்டேன், அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுது, நான் பெரிய சீரியஸ் ஆச்சு. யூ கோ அண்ட் ஜாயின் இன் டிவிகே.
நீ போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்துரு, நாங்க விஜய் கிட்ட பேசுவோம். விஜய் கிட்ட சொல்லி செங்கோட்டையனை சேர்த்துக்கணும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுன்றாங்க. சோ செங்கோட்டையனை விஜய் கட்சியில போய் சேர சொல்றது பிஜேபி, அமித்ஷா. செங்கோட்டையனை போய் விஜய் கட்சியில சேர சொன்னது பிஜேபி. விஜய் கிட்டே அவனை சேர்த்துக்கடா. ஏன்னா விஜய யார்? அவனே ஸ்லீப்பர் செல் தானே பிஜேபிக்கு. விஜய ஸ்லீப்பர் செல் தான் பிஜேபிக்கு. பிஜேபி சொல்றா கட்சி ஆரம்பிச்சா எப்படி சொல்றீங்க? பிஜேபி திட்டலாம். எப்படி சொல்றீங்க விஜய் வந்து பிஜேபியோட இதுன்னு? மேடம், இதுதான் மேடம் பாலிடிக்ஸ். இதுதான் பாலிடிக்ஸ். ஏன்னா டிஎம்கேவை எதிர்க்க முடியல. அவங்க டிஎம்கேவை பிஜேபி எதிர்க்கலாம்னு எவ்வளவு பார்த்தாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம், ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கிட்ட அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை, ஐடி, சென்ட்ரல் போலீஸ் இதெல்லாம் வச்சுக்கின்னு மிரட்டுறது, எல்லார் வீட்டுக்கு ரைடுக்கு போறது. தொடர்ந்து திமுக எல்லார் வீட்டு ரைடு வந்தாங்களா இல்லையா? எல்லார் வீட்டுக்கு ரைடுக்கு வந்தாங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணியன் செல்வம், எங்கள் ஆர்வீர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு வீட்டுக்கு ரைடு வந்து, ஏன்னா இன்னைக்கு டிஎம்கே பார்ட்டியில ஒரு பவர்ஃபுல் லீடர் அண்ணன் ஏவா வேலு, பவர்ஃபுல் லீடர். அவர் தொட்டா வெற்றிடம். தலைவர் தளபதியினுடைய முதன்மை தலைவர் அண்ணன் ஏவா வேலு, அவர் வீட்டுக்கு ரைடுக்கு போறாங்க. ரைடு நடந்தனே இருக்குது. அண்ணன் ஏவா வேலு பத்திரிகையில பேட்டி கொடுக்குறாரு. இத மாதிரி என்னுடைய கணக்கு, சொத்து வழக்கு கணக்கு, என் பேர்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, யார் யார் என் சொத்தை பாக்குறாரு, என்னென்ன கணக்கு வழக்கு, என்னென்ன ட்ரஸ்ட்னு காட்டார். மூடின்னு போயிட்டு அமலாக்கத்துறை. அதே மாதிரி என்ன பண்றான், கழக கொள்கை பொறுப்பு செயலாளர், மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷன் விட்டு ரைடுக்கு போறாங்க. அதை பத்தி அவர் என்னவே கண்டுக்கல. ஏன்னா மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். போயிட்டாங்க. அடுத்து மலைக்கோட்டை சிங்கம், மிகுந்த மரியாதைக்குரிய கழக முதன்மை செயலாளர் அண்ணன் KN நேரு வீட்டுக்கு ரைடுக்கு போறாங்க. அங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னு வந்துட்டாங்க. அடுத்து இத காட்பாடியில ரைடுக்கு வராங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தன் துரைமுருகன் வீட்டுக்கு கடப்பாரோட போனாங்க. அது உடைக்கிறதுக்கு அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு கடப்பாரோட போனாங்க. அவங்க சாவி கொடுத்தாங்க, திறந்து பார்த்தாங்க, கட்சியில போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லா எத்தனை மந்திரி ஐபி வீட்டுக்கு போனாங்க. ஒரு ஒரு பவர்ஃபுல் லீடர், எல்லா தேர்தலிலும் லட்சக்கணக்கில் எம்எல்ஏ ஜெயிக்க ஐபி வீட்டுக்கு போனாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அப்புறமா திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், விவிஐபிஸ், அவங்க வீட்டுக்கு எல்லாம் ரைடுக்கு போனாங்க. சோ இவ்வளவு மிரட்டி பார்த்தாங்க. மாண்புமிகு எங்களுடைய துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், என் வீட்டுக்கு வேணா நீ ரைடுக்கு வா, என் வீட்டு அட்ரஸ் சொல்றாரு. அண்ணாமலை வீட்டுக்கு எங்களுக்கு எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா திமுக அவங்கள பார்த்தா பயப்படல. பார்த்தா பிஜேபி திமுகவை நம்ம இனி ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக அடிக்கணும்னா இன்னொரு சக்தியை உருவாக்கணும். அண்ணா திமுகவை கையில் எடுத்தோம். எடப்பாடி பழனிசாமி டம்மி பீஸ், வேஸ்ட், அது எதுக்கும் உதவாதது. சரி, இன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்கிற நடிகை யார்? இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டார் ஆகிறது யார்? அஜித் அரசியல் வரமாட்டார். நம்பர் 1 அஜித் தான், செகண்ட் தான் விஜய். ரஜினிகாந்த் எப்பயோ சொல்லிட்டாரு எனக்கு அரசியல் வேணான்ட்டார். சரி, இவங்க என்ன பண்றாங்க? கையில யார் எடுக்கிறாங்கன்னா விஜய் கையில் எடுக்கிறாங்க. விஜய கையில் எடுக்கிறாங்க. விஜய கையில் எடுத்து அவனுக்கு 2000 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மை. 2000 கோடி ஒரு பணம் கிடையாது. பிஜேபி இந்தியா ஃபுல்லா ஆட்சி பண்றான். நீ கட்சி ஆரம்பி, ஒரு மாநாடுக்கும் 100 கோடி தரானா, நீ திமுக எந்த அளவுக்கு திட்டுறியோ அந்த அளவுக்கு என்ன நீ திட்டணும். கொள்கை ரீதியா எனக்கு பிஜேபி எதிரின்னு சொல்லு. அப்பதான் திராவிட மண்ல நீ அரசியல் பண்ண முடியும். ஏன்னா அது திராவிட மண், பெரியார் மண், தலைவர் கலைஞர் மண். பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக ஆட்சி செய்கிற தளபதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு மண். அங்க நீ வந்து என் கூட பிஜேபி கூட சேர்ந்து நீ அங்க மதவாத அரசியல் பண்ணினா வேலைக்கு ஆகாது. நீ திராவிட அரசியல் பண்ணு. திமுக என்ன ஒன்றிய அரசுன்னு சொல்றான், பெரியார பேசுறான், அண்ணாவை பேசுறான், திராவிட கொள்கைகளை பேசுறான், நீயும் அதே பேசு. அம்பேத்கர பேசுறான், நீயும் அதே பேசு. என்னை எதிர்த்துட்டு திமுகவை நீ என்ன பண்ற? திமுகக்கு கவுண்டர் கொடுத்து டிஎம்கே அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடாது, உன்னை நான் முதலமைச்சர் ஆக்குறேன், நான் சொல்றபடி கேளுன்னு சொல்லிதான் பிஜேபி சொல்லிதான் அவன் கட்சி ஆரம்பிச்சவன். இதுதான் உண்மை. இன்னைக்கு செங்கோட்டையனை விஜய் கட்சி அமைச்சது யாருன்னு கேட்டா பிஜேபி அனுப்புறான். நீங்க கேட்கலாம், ஏன் அவங்க செங்கோட்டையனை வந்து பிஜேபி வச்சுக்கலாமே? ஏன் வச்சுக்கலன்னு கேட்டா பிஜேபிக்கு நல்லா தெரியும், அடுத்து 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகிறது. மீண்டும் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்ற அந்த மாபெரும் தேச தலைவன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார். சரி, அப்ப ஏன் பிஜேபி போய் வலுக்கட்டாயமா ஏடிஎம்கேவை மிரட்டி கூட்டணி சேர்க்கிறான்னா, பிஜேபியினுடைய அஜெண்டா என்னன்னா, அவனுடைய எண்ணம் எல்லாம் அதிமுகவை காலி பண்ணணும். செங்கோட்டையை மட்டும் இல்ல, அதிமுகவிலே பல முக்கிய தலைவர்களை விஜய் கட்சியில சேர்க்க போறாரு அமித்ஷா, பிஜேபி. ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்
அதிமுகவில் செல்வாக்கு இல்லாத அதிமுக தலைவர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இஸ் an dead body in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இத தமிழக மக்களிடத்துல நிரூபிக்கணும். எடப்பாடிக்கு செல்வாக்கு கிடையாது. அதிமுக கட்சியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு கொல்லிகா இருக்கக்கூடிய அவருக்கு ஈடான அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அதிமுகவை காலி பண்ணணும். அதுக்குத்தான் பிஜேபி போய் அதிமுக கூட்டணி சேர்ந்தான். எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா சொல்லிக்கிட்டு என்னன்னு கேட்டா, நீ பண்ணிக்கிற ஊழல், நீ அடிச்சுக்கிற கொலை இதெல்லாம் நாங்க கொண்டு வந்தோம்னா வெளியோ கட்ட சாவர வரைக்கும் நீ உன் பையன் குடும்பம் கூட திகார் செயல் இருக்கணும். பொழைச்சுப்போ, வச்சுக்கிற பணத்தை வச்சு பொழைச்சுக்கோ. அதிமுக கட்சியை காலி பண்ணணும். நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீ கேட்கணும். நாங்க சொல்றவன கட்சியில சேர்த்துக்கோ, நான் சொல்றவன கட்சியில இருந்து நீக்கு, நான் சொல்ற சீட் எனக்கு கொடுக்குறோன்னு இன்னைக்கு ஒரு பொம்மை, ஷோகேஸ் பொம்மை. நீ யாருன்னு கேட்டா இன்னைக்கு பிஜேபி அமித்ஷா இருக்குது. எனவே ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணணும். அதனால பிஜேபி அங்க போயிருக்கிறான். எனவே எடப்பாடி பழனிசாமி டம்மி பண்ணணும், அதிமுக காலி பண்ணணும். செங்கோட்டையனை அங்க அமைச்சிருந்து யாருன்னு கேட்டா பிஜேபி கிட்ட பிஜேபி, அமித்ஷா, RSS. இதுதான் அரசியல். ஆனா உதயநிதி அழகா ஒண்ணு சொன்னார் மேடம். எங்கள் துணை முதலமைச்சர் நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி சொன்னார், தாஜ்மஹால் ஆக்ரா இருக்குது, ஆனா நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வரும். எல்லாம் ஓடி போய் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. எல்லாம் ஓடி போய் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. தாஜ்மஹால் வந்து பாரிஸ் டவர் நம்ம ஊருக்கு வரும், எல்லாம் போய் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. செங்கோட்டை நம்ம ஊருக்கு வரும், எல்லாம் போய் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. ஆனா என்னன்னு கேட்டா ஒரிஜினல் தாஜ்மஹாலா, ஒரிஜினல் பாரிஸ் டவரா, ஒரிஜினல் செங்கோட்டைனா அதெல்லாம் எதுவும் கிடையாது. எக்ஸிபிஷனுக்கு வெளியில அட்டையில செய்யற கட் அவுட், மழை வந்தா நனைஞ்சு கீழே வந்துடும். அப்படி அட்டையில செய்த கட் அவுட் தான், அட்டையில செய்த தாஜ்மஹால் கட் அவுட். இப்படி மழை வந்தால் கீழே சாய்வோம். அது போல் ஒரு பொம்மை, ஒரு ஷோ, ஒரு கட் அவுட், ஒரு எக்ஸிபிஷனுடைய நுழைவாய், ஒரு கட் அவுட் தான் இன்னைக்கு விஜயனுடைய அரசியல். செங்கோட்டையன் போய் சேர்ந்தாகட்டும், எதாகட்டும், இதெல்லாம் ஒரு சினிமா, இதெல்லாம் சினிமா, இதெல்லாம் ஒரு டிராமா. 2026 மண்ணோட மண்ணாய் நீங்க பார்க்கதான் போறீங்க. எங்களுக்கெல்லாம் விஜய் ஒரு ஆளே கிடையாது. கூட்டம் கூடுதுன்னா நடிகனை பார்க்க கூட்டம் கூடுது. எங்களுக்கு விஜய் ஒரு ஆளே கிடையாது. ஓகே சார், கட் அவுட்டா இருந்தாலுமே இப்போ ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியை விட்டுட்டு அந்த கட் அவுட் கிட்ட போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா மக்கள் மத்தியில திமுக மேல ஒரு பின்னடைவு தானே சார் வரும் இது? ஐயோ என்னங்க நீங்க என்ன என் திமுக யாருன்னா ஒரு பெரிய தலைவர் அங்க போயிட்டாங்களா? இருங்க, இப்ப என் திமுகல 50 வருஷம், செங்கோட்டை மாதிரி 50 வருஷம், 54 வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்கிறாரு, கட்சியின் முன்னணி தலைவரா இருக்கிறாரு. அவர் யாருன்னா போய் செங்கோட்டை கிட்ட சென்றாங்களா? அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் திமுக கட்சிக்காரனா இருப்பேன். சாகுற வரைக்கும் நான் திமுகண்டா. என் கடவுள் கலைஞர், என் தலைவர் தளபதி ஸ்டாலின், என் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் இங்கதான் இருக்கிறான். அதுக்கு உதாரணம் வேற யாரும் வேணாம். குடியாத்த குமரன் வத்தம் போறோம், குடியாத்த குமரன் வத்தம் போறோம். அப்படி இருக்கும்போது என் கட்சிக்கு என்ன மைனஸ் விஜய்னார்? ஏங்க இது எவ்வளவு பெரிய வரலாற்று இயக்கம் இது. அவன் பைத்தியக்கார மாதிரி பேசுறான் விஜய். 75 வயசு பவளவள பாப்பான்னு பேசுறான். 75 வயசு பவளவள பாப்பான்றான். இவனே ஒரு பாப்பா அரசியல்ல. எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசடி கூட அவன் விஜய் சமம் கிடையாது. இது சும்மா ஒரு சினிமா ஓடுது. சினிமா மேடம், கூட்டம் கூடும் மேடம். சினிமா நடிகனுக்கு கூட்டம் கூடும். நயன்தாரா வட்டுமே ரோட்டுக்கு, விஜய் கூடுற கூட்டம் அதே கூட்டம் நயன்தாரா கூடும். இன்னும் சொல்ல போனா சகோதரி கோச்சி கூடாது, சகோதரி எழிலவர்கள் கோச்சி கூடாது. இந்த சினிமாலாம் நீங்க நிறைய பாப்பீங்க, ஏன்னா மீடியால இருக்கீங்க. இந்த ஒரு ஹீரோ கூட இல்ல வில்லன் கூட ஒரு டான்ஸ் ஒன்று வரும், அது பேர் ஐட்டம் டான்ஸ் சொல்லுவாங்க. அந்த டான்ஸுக்கு பேர் ஐட்டம் டான்ஸ் சொல்லுவாங்க. தப்பா நினைக்கூடாது, டான்ஸுக்கு பேர் ஐட்டம் டான்ஸ். இந்த முன்னணி நடிகர் எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க அந்த ஐட்டம் டான்ஸ்ல வந்து ஆடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுத்தா அது நம்ம பொழுதுபோக்கு சினிமா பார்க்கணும். அப்படி இந்த ஐட்டம் டான்ஸ்ல ஆடுறாங்க பாருங்க நடிகைகள், ஐட்டம் டான்ஸ் நடிகைன்னு சொல்லுவாங்க. அந்த ஐட்டம் டான்ஸ் நடிகை ஒரு ஊருக்கு நகைக்கடை திறக்க வந்தா 50,000 பேர் கூடுவான் அந்த நடிகை பார்க்க. அந்த கூட்டம் தான் விஜய் கூட்டம். இதை வச்செல்லாம் நீங்க விஜய்க்கு கூடுற கூட்டம்லாம் வந்து நீங்க வந்து வாக்கா மாறும்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அதனால முதல்ல விஜய் ஜெயிக்கிறானான்னு பாருங்க. எங்க செங்கோட்டையனே ஜெயிக்க முடியாதுங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல. முதல்ல விஜயே ஜெயிக்க மாட்டான். அதனால எந்த தொகுதி நிக்கிறேன்னு நாங்க பாக்குறோம். இது திமுகவுக்கு ஒரு சவால். திமுகவுக்கு இது ஒரு சவால். எங்கள்கிட்ட ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆயுதம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவன் இருக்கிறார். அதனால நாங்க எளிதா சந்திப்போம் விஜய். அதனால நாங்க இந்த தேர்தல் எங்களுக்கு பெரிய விஷயம் நாங்க சொல்ல மாட்டோம். எப்பவுமே தேர்தல்னு சொன்னா ரொம்ப டம்மியா எதிரியா இருந்தா கூட அந்த எதிரி நம்ம விட பலம் புரிந்தவன் சொல்லிதான் நம்ம கழக பணி தேர்தல் பணி ஆட்டணும். அதுல தேர்தல் பணி ஆற்றுறதுல
திமுகவின் தொண்டன் திமுகவின் தொண்டன் ஒரு தொண்டனும் 1000 ராணுவ வீரருக்கு சமம். எதையும் எதிர்பாராமல் தேர்தல் பணி ஆற்றுவான். எனவே விஜய் பேசுறான். செல்வி ஜெயலலிதா மாதிரி எங்க தலைவர் தளபதி ஒரு சர்வாதிகாரியா இருந்தா விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டான். அன்னைக்கு ஜெயலலிதா போய் இப்படி நின்ன இல்ல, தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது தடை என்பது இப்படி நின்ன இல்ல. ஜெயலலிதா உயிரோடு வழிக்கு நீ அரசியல் பேசினியாடா விஜய், அரசியல் பேசினியா? ஆனால் என் தலைவன் தளபதி தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும், பொதுவாளில் தூசிப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் என் தலைவன் தளபதி. அவர் ஒரு ஜனநாயக தலைவன். யாரையும் எதிர்க்க மாட்டார், யாரையும் பழி வாங்க மாட்டார். அதனால இவன் பேசுறான். எவ்வளவு பேசுறானோ பேசுறான். பவளவள பாப்பான் இந்த பாப்பா பேசுறான். 6 மணிக்கு மேல குடியும் தண்ணியும் பொண்ணுன்னு வாழ்ற இவன் பேசுறான். குடிகாரம் பொம்பளை பொறுக்கி இவன் பேசுறான். திமுக பார்த்து பவளவள பாப்பான். யாரு பாப்பான்றது 2026 தேர்தல் காட்டும். யாரையோ பார்த்த கட்சி திமுக. இவன் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா? விஜய் எல்லாம் யாரையோ பார்த்த கட்சி. அண்ணன் இந்திராவை எதிர்த்த கட்சி, பக்தவச்சலுக்கு எதிர்த்த கட்சி, ராஜாஜி எதிர்த்த கட்சி. ஏன் ஒரு காலத்தில் கடவுளாக மதிக்க வேண்டிய பெருந்தலைவர் காமராஜரையும் எதிர்த்த கட்சி, எம்ஜிஆரை எதிர்த்த கட்சி. 13 வருஷம் ஆட்சி இல்லை. ஏன் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்த கட்சி. ஏன் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பொழுது ஒரு சில மாதங்கள் பெரியாரையும் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கட்சி. அப்படிப்பட்ட கட்சிக்கு இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின், இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இவன் யாருங்க? விஜய் குடியாத்த குமரம் வர்த்தம் போருங்க விஜயை சமாளிக்கிறதுக்கு. அந்த திருட்டு லாட்டரி சித்தி வைக்கிற அந்த 420, 420, 840 இந்த ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்களை நீ கூட வச்சுன்னு அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஸ்தி ஆனந்தன் அவனுக்கு தமிழே ஒழுங்கா பேச வரல. 85 என்றான், திராவிடத்துக்கு திராவிடம்ன்றான், தளபதிக்கு தொலபதி என்றான். அவனுக்கு தமிழே பேச வரல. இவனுங்களை கூட வச்சுக்கின்னு இது கூட இப்ப செங்கோட்டையனை சேர்த்துன்னு இவர் திமுக வீழ்த்துறதா பாப்போம் 2026 தேர்தல். சார், அப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவை உடைக்கிறதுக்கு பாஜக செய்யக்கூடிய சதி இது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழகத்துல அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்ப தமிழகத்துல டிவிகேவும் டிஎம்கேவும் தானே இருக்கு. அப்போ இதுக்கு மாற்று இது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களா அவங்க? அந்த மாதிரி முயற்சியில பிஜேபி இறங்குது. 2026 தேர்தலுக்குள்ள, அதாவது இப்ப ஒரு பொதுக்குழு நடக்க போகுது இல்ல, இப்போ ஒரு பொதுக்குழு செயற்குழு நடக்க போகுது ஏடிஎம்கேல. அந்த பொதுக்குழு செயற்குழுவோடு எடப்பாடி பழனிசாமி முடிக்க போறார். அது பிஜேபியுடைய அஜெண்டா. அடுத்த பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்குழுக்கு அடுத்த இப்ப இந்த பொதுக்குழு செயற்குழு இல்லாம அதுக்கு நடக்க இருக்க போற பொதுக்குழு செயற்குழுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு தலைவரா இருக்கக்கூடாது, பொறுப்பாளா இருக்கக்கூடாது. அதுக்குள்ள அந்த கட்சியை சலசலப்பாக்கணும். கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் எல்லாம் அப்படியே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதிருப்தி ஆயிடணும். எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும். கட்சி அங்க இங்க சின்ன பின்னமாகணும். அதுல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் பிஜேபி வரணும், அதுல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் விஜய் கட்சிக்கு போகணும். எலெக்ஷனுக்குள்ள இந்த ஏடிஎம்கேவை ஒண்ணு இல்லாம கெடிகலங்க வச்சுட்டு 2026 தேர்தலை சந்திக்கும் போது டிஎம்கே டிவிகே இந்த நிலைமை தான் தமிழ்நாடு அரசியல் வரணும்னு பிஜேபி ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். அது நம்ம போக தான் பார்க்கணும். அது எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்கு. அவங்க அந்த ஆளு ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. மிஞ்சி போனா கஷ்டப்பட்டா எம்எல்ஏ ஜெயிக்காது எடப்பாடி பழனிசாமி அரசியல். அதிமுக எதிர்கட்சியா வரணுமா வரக்கூடாதுன்றது எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய அரசியல். அது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது. ஆனா என்னுடைய அரசியல் கணிப்பு, எனக்கு 30 வருஷம் அரசியல் சர்வீஸ் இருக்கு மேடம். 16 வயசுல மேடை ஏறினேன். இப்ப எனக்கும் 50 வயசு ஆயிடுச்சு. என்னுடைய அரசியல் கணிப்பு கரெக்டா இருந்தா 2வது இடம் டிவிக்கே கிடையாது தமிழ்நாடு. அதிமுக ஒழுங்கா அரசியல் பண்ணா அதிமுக 2வது இடம் வரலாம். அதுவும் பெரிய அளவுல ஜெயிக்க முடியாது. 200 சீட்டு உறுதியா, 200க்கு மேல 202, 203, 204, 205 திமுக கூட்டணி ஜெயிக்கும். மீதி வேணா 20, 25 வேணா ஏடிஎம்கே வரும். ஏடிஎம்கே எதிர்கட்சியா வர்றதே கஷ்டம். விழுப்புரத்துல நீங்க திருச்சியில இருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4 தொகுதிக்கு மேல ஏடிஎம்கே ஜெயிக்காது. எழுதி வச்சுக்கோங்க. 4 தொகுதிக்கு மேல ஏடிஎம்கே ஜெயிக்காது. எங்க வேலூர் மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 தொகுதி திமுக அடிக்கும். நான் வேலூர் மாவட்டம். சோ இதுதான் அதிமுக நிலைமை. அதிமுக முடிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் இருக்கும் பொழுது இரட்டை இலை வலிமையான இலையாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமியிடம் இரட்டை இலை சென்றவுடன் அது எச்ச இலையாகிவிட்டது.
இதுதான் ஏடிஎம்கே வீழ்ச்சிக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் சர்வாதிகாரம். எனக்கு ஒருத்தன் பிடிக்கலன்னா அவனை நீக்கிறது. சோ ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி முடிச்சாச்சு. மீதி கொஞ்ச நஞ்சம் இருக்கிறத பிஜேபி ஃபுல்லா முடிச்சுட்டான். இன்னும் முடிக்க போறான். ஃபுல்லா முடிக்க போறான். சார் அதே மாதிரி டிஎம்கே அதாவது திமுகவுடைய கொள்கையே கொள்ளைதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த செங்கோட்டையனை பார்த்து இவர் வந்து ஊழலற்ற மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? யார் சொன்னது டிஎம்கே கொள்ளை கொள்ளைன்னு? எவன் சொன்னான்? எவன் சொன்னான்? விஜய் விஜய் என்ன விஜய் உங்கள்ட்ட சொன்னாரு. சாட்சி இருக்குது? எந்த ஊழல் வழக்குல திமுக தண்டிக்கப்பட்டிருக்கு? எந்த ஊழல் வழக்கு திமுக மீது சுமத்தப்பட்டது? 2G என்கின்ற இந்த பூமி பந்தே திரும்பி பார்க்கிற ஒரு வழக்கு 2G. அதுவே ராஜா குற்றமற்றவர். அவர் சலுகைகள் செய்தார். ஃபெசிலிட்டிஸ் சலுகைகள் செய்தார். அதனால லாஸ் ஏற்பட்டுச்சு. ஆனா மக்களுக்கு நல்லது நடந்துச்சு. தெருவுல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் கையில் கூட செல் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் திமுகனுடைய கழகர் கலைஞரின் தம்பி, தலைவர் தளபதியின் தம்பி அண்ணன் ராஜா அவர்கள் சிறந்த முறையிலே பணியாற்றிய காரணத்தால் லாஸ் ஏற்பட்டுச்சு 2G. எனவே 2Gயிலே அண்ணன் ராஜா குற்றமற்றவர்னு பட்டேலா நீதிமன்றத்துல ஒரு தலை சிறந்த நீதிபதி கைனி தீர்ப்பு கொடுத்தார். சர்க்காரிய கமிஷன் சொல்லுவாங்க. அந்த சர்க்காரியாவே அந்த கமிஷனை கலைச்சிட்டு போயிட்டான். கலைஞர் மீது போடப்பட்ட ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு. எந்த ஊழல் வழக்குல எதுல திமுக கொள்ளையடிச்சு எதுல திமுக தண்டிக்கப்பட்டிருக்கிறது? திமுகவில் யாருக்கு சிறை தண்டனை வந்திருக்கிறது? யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறது? தளபதி தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? யாரும் தண்டிக்கப்படவில்லை. இந்த இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும் பொழுது 2 முறை சிறை தண்டனை பெற்று 2 முறை சிறைக்கு சென்ற ஒரு ஊழல் குற்றவாளி யார் என்று கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. எனவே நீங்க ஊழல் என்று சொன்னால் ஜெயலலிதா, ஜெயலலிதா என்று சொன்னால் ஊழல், ஊழல் கட்சி என்று சொன்னால் அதிமுக, அதிமுக என்று சொன்னால் ஊழல் கட்சி. அதை நீங்க ஜெயலலிதாவை சொன்னோம், இந்த திருடி கொலைகாரி சூழியக்காரி சசிகலாவை சொன்னோம். எந்த வகையில திமுக கொலை கொள்ளைன்னு சொன்னா எவன் சொல்றா? எவன் சொல்றா? என்ன அவங்ககிட்ட சாட்சி இருக்குது? யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க? எந்த வழக்கில தீர்ப்பு வந்திருக்குது திமுக எதிர்ப்பா? அதை சொல்லிட்டு அப்புறமா திமுக ஊழல் கட்சி கொள்ளைன்னு அப்புறமா பேசு. செங்கோட்டையன் வந்து ஊழலற்ற மாமனிதர் அப்படின்னு சொல்றாங்களே. செங்கோட்டையனா? அவரே சொல்கிறாரா? அவர் என்ன சொல்றாரு? தாவேக்காவோட ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது அவர் ஊழலற்ற மனிதரா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும். அவர் ஊழலற்ற மனிதரா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும். அவர் இருந்த கட்சி அவர் ரூட்டு போட்டு கொடுத்தாரு ஜெயலலிதா. அது யாரு? அவர் என்ன சொல்றாரு? செங்கோட்டை என்ன சொல்றாரு? ஒரு புனிதமான ஆட்சி திமுகவும் நடத்தல, அதிமுகவும் நடத்தல. யாரு? பிரஸ் மீட்ல செங்கோட்டையை சொன்ன அந்த தாவேத்தேக்கா அந்த டிவிக்கு பிரஸ் மீட் நடந்துச்சு இல்ல, அதுல செங்கோட்டையை சொன்னது ஒரு புனிதமான ஆட்சி விஜய் கொடுப்பாருன்ற. அவன் பஞ்சாயத்து போர்டு தலைவரோட ஜெயிக்க மாட்டான் விஜய். ஆனா இவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, ஒரு புனிதமான ஆட்சி விஜய் கொடுப்பாரு. ஒரு புனிதமான ஆட்சி, ஒரு ஊழலற்ற ஆட்சி யாருமே நடத்தல. திமுகவும் சரியா ஆட்சி நடத்தல, அதிமுகவும் சரியா ஆட்சி நடத்தல. விஜய் நல்ல ஆட்சி நடத்துவார். பத்திரிகையாளர்கள் திருப்பி கேள்வி கேட்கிறாங்க செங்கோட்டையன். என்னன்னு கேட்டா, திமுகவும் சரியா அரசாங்கம் நடத்தல, அதிமுகவும் சரியா அரசாங்கம் நடத்தல என்றே அந்த அதிமுக கட்சியில் தானே எம்ஜிஆர் காலம் தொட்டு முதல் ஜெயலலிதா வரை 9 முறை நீ எம்எல்ஏ இருந்தியே. அப்போ உன் அதிமுக கட்சி புனிதமான ஆட்சி நடத்தலையா? மக்களுக்கு நல்ல ஆட்சி தரலையா? அது நீயே ஓபன் டாக் தரியான்னு திருப்பி மணிக்கு கேட்கிறார். அப்படியே சமாளிச்சு நிலையில நான் எடப்பாடி பழனிசாமி சொன்னேன். நீ எடப்பாடி பழனிசாமி கிட்ட மந்திரியா இருந்தல்ல. எடப்பாடி பழனிசாமி நம்பர் 1 கரப்டட் பொலிட்டிஷியன் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். உடனாடு கொலை வழக்கிலே நம்பர் 1 அக்யூஸ்ட் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா நேரம் நல்ல நேரம் ஓடி நிக்குது பிஜேபி காரன் காப்பாத்துறான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அடிமையாச்சு. எனவே அதிமுகவே ஒரு ஊழல் கட்சி ஆச்சு, சிறை தண்டனை பெற்ற கட்சி ஆச்சு. 4 வருடங்கள் சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே. இதே ஜெயலலிதா உயிரோடு இருந்தா அந்த அம்மா கூட போயிருக்கணும் பரப்பநாகரா ஜெயிலுக்கு, ஊர் வச்சு உருட்டி இருக்கணும். அந்த கட்சியில தான் நீ துரத்தப்பட்டிருக்கிறாய், அந்த கட்சியில தான் நீ விரட்டப்பட்டிருக்கிறாய். அப்ப நீ எப்படி ஊழலற்ற மனிதரா இருப்ப? ஊழலுக்கு துணை போனவன் நீயும் ஊழல்வாதிதான், செங்கோட்டையும் ஊழல்வாதிதான். அவங்க சின்ன பசங்க, பிள்ளைகா பசங்க, விஜய் கட்சியில் இருக்கிறவங்க பேசுவாங்க. எதுனா ஒண்ணு அவங்களுக்கு அரசியல் தெரியுமா? சின்ன பொண்ணுங்க, 12th படிக்கிற பொண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற சகோதரிங்க, இவங்க எல்லாம் பேசுறாங்க. திமுக ஒண்ணும் கிடையாது, திமுக தலைவர்கள் பேர்லாம் சொல்லி அவங்களாம் ஒண்ணும் கிடையாது. எங்க விஜய் தான். அவங்களுக்கு என்ன தெரியும் அரசியல்? நாங்க அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி குடும்பத்தை நடுரோட்டை நிக்க வச்சு
பொண்டாட்டி தாலி அடமான வச்சு, அண்டா குண்டு அடமான வச்சு கட்சி வளர்த்துக்கிறோம், கட்சிக்காக கஷ்டப்படுறோம். நாளைக்கு நாங்க எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது மறியல்னு சொன்னா, மறியலுக்கு போகும்போது சூட்கேஸ்ல துணியோட போவோம். டூருக்கு போகும்போது நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி. இவன் இவ்வளவு பேசுறானே விஜய், கவலைக்கூட பாப்பான் அந்த புறம்போக்கு பேசுறான்ல அந்த விஜய், உனக்காக ஜெயிலுக்கு போறது யாரா அந்த கட்சி ரெடியாகிறாங்க? 41 பேர் கொலை பண்ண கரூர்ல. அது ஒரு வழக்கு வருது. அவன் எவனோ கரூர் மாவட்ட செயலாளர் வீட்டுல தூங்கி நின்றான். அவனை தூக்கின்னு போயிட்டாங்க. அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த புஷ்டி ஆனந்த, அவனை போலீஸ் தேடுது. அந்த 420, 420, 840 திருடல் அரசு இருக்கிறான் ஆதவ அர்ஜுனா, அவனை போலீஸ் தேடுது. அந்த கட்சி கொள்கை பொறுப்பு செயலாளர் அதோட நிர்மல் குமார் எவனோ தேடுது. அத்தனை பேர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கினான். உனக்காக எவனா ஜெயிலுக்கு போனானா? உனக்காக எவனா ஜெயிலுக்கு போனானா? ஓடி போய் ஒளிஞ்சுக்கினானே. நான் வரேன்டா ஜெயிலுக்குன்னு ஒரு கட்சி வளர்க்கணும்னா போர்க்குணம் வேண்டும். போர்க்குணத்தோடு புயல் குணத்தோடு 16 வயதிலே கால்சட்டை போட்ட மாணவனாய் கலைஞர் அரசியலுக்கு வந்தார். போர்க்குணத்தோடு புயல் குணத்தோடு மிசாவுக்கு சென்றவர் தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு போர் குணத்தோடு புயல் குணத்தோடு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி வென்றார் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இது அரசியல். இப்பதான் கட்சி வளர்க்க முடியும். உன் கட்சியில உனக்காக ஜெயிலுக்கு போறதே ரெடியா இல்ல. ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறானே, ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறானே. அப்புறமா நீ என்ன கட்சியை வளர்த்துறது? அப்புறம் நீ என்ன திமுகவை எதிர்க்கிறது? நீ என்ன திமுகவை எதிர்க்கிறது? செங்கோட்டை முட்டை வந்துட்டா இன்னும் எவனா எடப்பாடி பழனிசாமியே உங்ககிட்ட வந்தா கூட அதை பத்தி திமுக கடுகளவு கூட கவலைப்படாது. திமுக பயணம் சீராக இருக்கிறது. மக்கள் தலைவர் தளபதியோடு இருக்கிறார், அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோடு இருக்கிறார். நாங்கள் வெல்வோம். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைக்கும் திமுக. அது என் தலைவன் தளபதி ஸ்டாலினுடைய மக்கள் பணிக்கு மக்கள் தரப்போற அங்கீகாரம் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க போகிற வெற்றி. சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரீசெண்டா பிறந்த நாள் வந்திருந்தது. அதுக்கு நிறைய பரிசுகள் எல்லாருமே குடுத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு பிறந்தநாள் பரிசா தான் நாங்க இத பரிசளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருண்ராஜ் அவர்கள் தாவேக்காவை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் போய் விஜய் கிட்ட சேர்ந்து திமுக கொடுத்த பரிசா? அப்படி சொல்லியிருக்காரு. அதே ஒரு டம்மி பீஸ், அதே ஒரு டம்மி பீஸ். அந்த டம்மி பீஸ் போய் விஜய் கிட்ட சேர்ந்து திமுக கொடுத்த பரிசா? ஏங்க இதெல்லாம் எனக்கு சிரிப்பு தாங்க வந்து. நான் ஒரு சகோதரி கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு நெறியாளர்கிட்ட. குடியாத்த குமர ஸ்டைல் வேற, இது குடியாத்த குமர ஸ்டைலு வேற. நான் வேற மாதிரி பதில் சொல்லுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேர்லாம் சொல்றதுக்கு அவனுங்களெல்லாம் எவனுக்குமே தகுதி கிடையாது. என்ன சொல், உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு, அவர் பேரை உச்சரிக்கிறது கூட விஜய்க்கே தகுதி கிடையாது. அவரு பிறப்பிலே ஒரு போராளி எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். 49வது பிறந்தநாள் விழா கண்டிருக்கிற எங்கள் அண்ணன், நாளைய தமிழக வாலிப கலைஞர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறப்பிலே ஒரு போராளி. தன் தாயின் கருவறை இருக்கும் பொழுது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தந்தை தலைவர் தளபதி ஸ்டாலின் சென்னை மத்திய சிறையில் மிசா கைதியாக இருக்கிறார். எங்களின் அன்னியார், மரியாதைக்குரிய அன்னியார் துர்கா அம்மா அவர்கள் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சென்னை மத்திய சிறையில் சந்திக்க சென்ற பொழுது முழு மாத கர்ப்பிணி. கணவனை மனைவி பார்க்கிறார். தளபதியினுடைய வாரிசு எங்கள் அன்னை வயிற்றில் இருக்கிறது. அவர்தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் பிறவிலே ஒரு போராளி. 4 வயசு சின்னஞ்சிறு சிறுவனா இருக்கும் பொழுதே கருப்பு கால்சட்டை, கருப்பு சட்டை இணைந்து அவர் தூக்கின்னு போறார் மொழி போராட்டத்துக்கு தளபதி ஸ்டாலின். எல்லா மாநாடுகளையும் அவர் குழந்தையா இருக்கும்போது அன்னை தூக்கின்னு போயிருக்கிறார். முரசொலி அறக்கட்டளை தலைவர், கலைஞருடைய மூத்த பிள்ளை, முரசொலி பத்திரிகையினுடைய முரசொலி அறக்கட்டளை தலைவர். அதன் பிறகு கோடிக்கணக்கான தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க இளைஞரணி செயலாளர். லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வைத்தார். தேர்தலில் நிற்கிறார். தேர்தலில் நின்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி கலைஞர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த தொகுதியிலே வாலிப கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுகிறார். சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பேர் எடுக்கிறார். அமைச்சராக வருகிறார், விளையாட்டுத்துறை அமைச்சராக வருகிறார். இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக சென்னை மாநகரத்தை மாற்றி காட்டுகிறார். துணை முதலமைச்சர். இந்தியாவை திரும்பி பார்க்கிறது. ஏன் மோடியே பாராட்டுற, சனாதனத்தை ஒழிப்பேன்னார். அந்த துணிச்சல் யாருக்கும் வராது. எவ்வளோ எதிர்ப்பு. கடைசியில நான் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் பாலாபிஷேகம் பண்ணார். ஏன் இப்போ இந்த சாமியார் பசங்க எல்லாம் எவ்வளவு கரெக்டா பண்றானுங்க, எவ்வளவு ஆட்டம் போடுறானுங்க, அதுதான் ஒழிப்புன்னாரு. அந்த உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் 14க்கு இவனுக்கு பரிசு கொடுத்துறானுங்களா? போங்கடா போங்கடா போக்கத்து பசங்களா, வாயில் நல்லா வரப்போகுது அப்புறமா.
மக்கள் அண்ணா உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த ஆட்சியை பரிசா கொடுக்க போறாங்க மீண்டும் 2026 மீண்டும் திமுக அரசாங்கத்தை பரிசா கொடுக்க போறாங்க. நடிகர் சிவகுமார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நேற்றைக்கு அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு நேற்று ஒரு டாக்டரேட் கௌரவ டாக்டரேட் கொடுத்தாங்க. அதுல அவர் பேசுறாரு திமுகவா வர மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் வருவார் என்று. நீங்க புதுமை திட்டம், நீங்க இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர்களுக்கு கொடுக்கிறது, இலவச பேருந்து திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான முதலமைச்சராக தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். ஒரு அரசாங்க பேசுறார். மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், மீண்டும் தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு எந்த கட்சியும் சாராத ஒரு நடிகர் சொல்கிறார். இதுதான் மக்கள் எல்லோரும் சொல்கிறார். சினிமால ஒரு மாயம், யூடியூப், சோசியல் மீடியா, பேப்பர், டிவி இதுல எல்லாம் இந்த விஜய் உங்களுக்கெல்லாம் டிஆர்பி ரேட் ஏறணும். உங்களை சொல்ல பொதுவா சொல்ல டிஆர்பி ரேட் ஏறணும். அதனால அந்த கூத்தாடியை காட்டுறீங்க, அந்த கூத்தாடியை காட்டுறீங்க. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னுவாங்க. இன்னைக்கு இந்த அதிமுக கட்சி இவனுங்கெல்லாம் 2 பட்டு இருந்தா நடுவில் வந்து அரசியல் பண்ணி நிற்கிறான். தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு நிகரான ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர் இருந்திருந்தால் இவன்லாம் வந்திருக்க மாட்டான். இது 2020 இன்னொரு 5 மாசம் 6 மாசம் பேசட்டும். என்னென்ன பேச்சு பேசுறான்னு பேசட்டும். சில்லற பசங்க, பிளக்கா பசங்க, எவனோ அமுல்ராஜ், திருட்லாட்டு சொல்லிக்கிற அந்த ஆதவர்ஜுனா, இந்த மாதிரி இந்த பிளக்கா பசங்க, இந்த பொறுக்கி பசங்க இவனுங்கெல்லாம் பேசுவாங்க. இவனுங்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு திமுக குடியாத்த கும்பரம் ஒரே ஒரு ஆள் போறோம். வேற யாரும் வேணாம். நான் ஒர்த்த வச்சு செய்யறானுங்க. அதனால அதுதான் பைத்தியம் பேசின்னு போட்டோம். பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஃபைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட். அப்படிதான் அந்த டிவிகே காரங்க பேசுறத நாங்க எடுத்துக்கோம். ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு பகிர்ந்திருந்தீங்க. மிக்க நன்றி.